நம்ம எல்லாரும் நிறைய படிச்சிருப்போம், கேள்விப்பட்டிருப்போம் திருவண்ணாமலை பற்றி. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான வருஷமாக அந்த மலை உருவாயிருக்கு. நேற்று வந்த மலை கிடையாது. எவ்வளவோ அதிர்வலைகளை அந்த மலை வந்து சேமித்து வச்சிருக்கு. ஒரு ஃப்ரீக்குவன்சி அது ரெக்கார்டு எப்படி பண்ணுதோ அதே மாதிரி தான் அதை வெளிப்படுத்தும். சித்தர்கள் நிறைய பேர் அந்த இடத்துல இதுக்கு முன்னமும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க, இப்பவும் இருக்காங்க, காலங்காலமாக இருக்காங்க. அந்த வர கிரிவல பாதையிலேயே கீழே வந்து சித்தர்கள் நிறைய பேரோட ஜீவ சமாதிகள் நிறைய இருக்கு. அந்த மாதிரி சித்தர்களோட நடமாட்டம் உள்ள ஒரு ஸ்தலமாக தான் திருவண்ணாமலையை நம்ம பார்க்குறோம். சரி, சித்தர்கள்னா முதல்ல யாரெல்லாம் சித்தர்கள்? நம்ம எல்லாருக்கும் ரொம்ப அதுலேயும் பிரதானமான சித்தர்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 18 சித்தர்களை வந்து நம்ம பிரதானமாக பார்க்குறோம். அந்த 18 சித்தர்களும் அப்போ இங்கே தான் இருக்காங்களா, இல்லை எல்லாரும் ஒரு இடத்துல ஜீவசமாதி அடைஞ்ச மாதிரி அவங்க அந்த இடத்துல இருக்காங்களா? இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? சித்தர்களுக்கு எல்லை கிடையாது. இப்போ மனிதர்களுக்கு நிச்சயமா எல்லை உண்டு. ஆன்மாக்கும் ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் தான் நடமாட்டம் உண்டு. எல்லா இடத்துக்கும் ஆன்மா போக முடியாது, அதோட நடமாட்டம் எல்லா இடத்துலையும் இருக்கவும் முடியாது. ஆனால் சித்தர்கள் நம்ம எடுக்கும் போது அவங்களுக்கு எல்லை கிடையாது. அவங்க இந்த இடத்துல தான் இருப்பாங்க. இப்போ நம்மளோட வாழ்ந்தவங்களே நம்ம காவல் தெய்வமாக கும்பிடுறோம், இல்லை நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களே நம்ம காவல் தெய்வமாக கும்பிடுறோம் அப்படின்னா அவங்க அந்த தெய்வம் அப்படிங்கிற அந்த நிலைக்கு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு எல்லை கிடையாது. அவங்களை நீங்கள் எந்த ஒரு எல்லைக்குள்ளேயும் கொண்டு வர முடியாது. இப்போ கிரகங்கள் தான் நம்மளை இயக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறோம். அந்த கிரகங்களே இந்த சித்தர்கள் முன்னாடி அவங்களோட செயல்பாடை குறைச்சிக்கும். இங்கே சித்தர்களுக்கு தான் அப்போ முக்கியத்துவம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஆஸ்ட்ராலஜர், ஃபார்மர் நியூமராலஜிஸ்ட் டாக்டர் மகாஸ் ராஜா. நம்ம இந்த ஸ்பிரிச்சுவலான விஷயங்கள் நிறைய ஆன்மீக சம்மந்தப்பட்ட நிறைய கேள்விகளுக்கு ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் பதில் கொடுத்துக்கிட்டே வரோம். அந்த வகையில் இப்போ இந்த நமக்கு சமீபத்தில் நிறைய பேச்சு பொருளாக போயிட்டு இருக்கக்கூடிய இடம் வந்து திருவண்ணாமலை. நிறைய பேருக்கு திருவண்ணாமலை பற்றி அறிஞ்சு அதுக்கப்புறம் வர்றாங்க. சில பேர் யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாங்க அப்படிங்கிறக்காக வர்றாங்க. சில பேர் போகிறோம், சரி நம்மளும் கூட சேர்ந்து போவோங்கிறக்காக வர்றாங்க. உண்மையிலே அங்கே என்ன இருக்குது, அது என்ன மாதிரியான ஒரு பூமி அப்படிங்கிறத நிறைய நிகழ்ச்சிகளை நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். இன்றைக்கி அது சம்மந்தமாக சில விஷயங்களை பார்க்கலாம். என்னோட பார்வையில் திருவண்ணாமலை எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம எல்லாரும் நிறைய படிச்சிருப்போம், கேள்விப்பட்டிருப்போம் திருவண்ணாமலை பற்றி. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான வருஷமாக அந்த மலை உருவாயிருக்கு. நேற்று வந்த மலை கிடையாது. அப்படின்றப்போ எவ்வளவோ அதிர்வலைகளை அந்த மலை வந்து சேமித்து வச்சுருக்கு, ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கு தன்னகத்தே. அப்போது ஒரு ஃப்ரீக்குவன்சி அது ரெக்கார்டு எப்படி பண்ணுதோ அதே மாதிரி தான் அதை வெளிப்படுத்தும். நிச்சயமாக அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்வால்வ் ஆகிருக்கு, இல்லைன்னா ரிவால்வ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. என்ன இது வரைக்கும் அதை சயின்டிஃபிக்காக யாரும் அதை கிட்ட போயிட்டு அதை ஒரு ஸ்பெக்ட்ரோமீட்டரை வச்சோ அதில் என்ன ஸ்பெக்ட்ரம் இருக்குங்கிறத இன்னும் வெளி உலகத்துக்கு கொண்டு வரல. மேபி அதுக்கான ஆராய்ச்சிகளுக்கு யாரும் முற்படலை. சரி, அப்போது அங்கே நம்ம இது வரைக்கும் கேள்விப்பட்டதெல்லாம் என்னங்க, சித்தர்கள் நிறைய பேர் அந்த இடத்துல இதுக்கு முன்னமும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க, இப்போவும் இருக்காங்க, காலங்காலமாக இருக்காங்க. அந்த வர கிரிவல பாதையிலேயே கீழே வந்து சித்தர்கள் நிறைய பேரோட ஜீவ சமாதிகள் நிறைய இருக்குது சுற்றி. அந்த மாதிரி சித்தர்களோட நடமாட்டம் உள்ள ஒரு ஸ்தலமாக தான் திருவண்ணாமலையை நம்ம பார்க்குறோம். சரி, சித்தர்கள்னால் முதல்ல யாரெல்லாம் சித்தர்கள்? நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது இந்த 18 நிறைய சித்தர்கள் இருந்திருக்காங்க. ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் சித்தர்கள் இருந்திருக்காங்க. ஆனால் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப அதுலேயும் பிரதானமான சித்தர்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 18 சித்தர்களை வந்து நம்ம பிரதானமாக பார்க்குறோம். அந்த 18 சித்தர்களும் அப்போ இங்கே தான் இருக்காங்களா, இல்லை எல்லாரும் ஒரு இடத்துல ஜீவசமாதி அடைஞ்ச மாதிரி அவங்க அந்த இடத்துல இருக்காங்களா? இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்போ வேறு எங்கேயும் வேறு எந்த சிவஸ்தலத்துலேயும் சித்தர்களோட நடமாட்டம் இல்லையா? இப்போ சதுரகிரி மலை என்ன, அங்கே என்ன சொல்ல வராங்க? அதே போல் கொல்லிமலையில் என்ன சொல்ல வராங்க? ஏன்னா அங்கேயும் சித்தர்கள் நடமாட்டம் இருக்குங்கிறாங்க, திருவண்ணாமலையிலையும் சித்தர்கள் நடமாட்டம் இருக்குன்றாங்க. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, சித்தர்களுக்கு எல்லை கிடையாது. எப்படி வந்து இப்போ மனிதர்களுக்கு நிச்சயமாக எல்லை உண்டு. இதே மனித ரூபத்தில் இருக்கும்போது குறிப்பிட்ட எல்லைக்கு வரைக்கும் தான் மனிதர்களால் நடமாட முடியும். அடுத்து ஆன்மா அப்படின்னு அந்த கான்செப்டுக்கு நம்ம வரும்போது ஆன்மாக்கும் ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் தான் நடமாட்டம் உண்டு.
எல்லா இடத்துக்கும் ஆன்மா போக முடியாது, அதோட நடமாட்டம் எல்லா இடத்துலையும் இருக்கவும் முடியாது. நான் சொன்னது மனிதனாக இருந்து அதுக்கப்புறம் உயிர் பிரிந்து ஆன்மாவாக மாறுறாங்க இல்லையா, அவங்களுக்கு அது. ஆனால் சித்தர்கள் நம்ம எடுக்கும் போது அவங்களுக்கு எல்லை கிடையாது. அவங்க இந்த இடத்துல தான் இருப்பாங்க, ஒரு நிமிஷத்தில் இல்லை ஒரே நேரத்தில் ஒரு இடத்துல மட்டும்தான் இருப்பாங்க அப்படிங்கிற அந்த கான்செப்ட் அவங்களுக்கு பொருந்தாது. இப்போ நம்மளோட வாழ்ந்தவங்களே நம்ம காவல் தெய்வமாக கும்பிட்றோம், இல்லை நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களே நம்ம காவல் தெய்வமாக கும்பிட்றோம் அப்படின்னா அவங்க அந்த தெய்வம் அப்படிங்கிற அந்த நிலைக்கு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு எல்லை கிடையாது. அவங்கள நீங்கள் எந்த ஒரு எல்லைக்குள்ளேயும் கொண்டு வர முடியாது. அதனால தான் வித்தியாசம் இருக்குது. ஜீவ சமாதிகளுக்கும் காவல் தெய்வமாக அவங்கள வழிபட ஆரம்பிச்சாச்சுன்னா அவங்களோட எல்லைக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ கிரகங்கள் தான் நம்மளை இயக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறோம். அந்த கிரகங்களே இந்த சித்தர்கள் முன்னாடி அவங்களோட செயல்பாடை குறைச்சிக்கும். இங்கே சித்தர்களுக்கு தான் அப்போ முக்கியத்துவம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால தான் இந்த வழிபாடுகள்லாம் அந்த காலத்தில் பெரியவங்க ஏற்படுத்தி வச்சுட்டு போயிருக்காங்க. சரி, முதல்ல சித்தர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய திருவண்ணாமலையில் நம்ம நிறைய பேரை போய் பார்க்குறோம். சாதுக்கள் வேற, அங்கே இருக்க கிரிவல பாதையில் நிறைய சாதுக்கள் தங்கியிருப்பாங்க. முக்தி கிடைக்கிற வரைக்கும் இங்கேயே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கடைசி காலம் வரைக்கும் இருக்கிற சாதுக்கள் இருக்காங்க. அவங்க வேற, சித்தர்கள் வேற, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போது சித்தர்கள் முதல்ல தன்னை எப்படி வெளிப்படுத்திப்பாங்க அப்படின்னா, அவங்க தான் சித்தர் அப்படிங்கிறத வெளியில் காமிச்சிக்க மாட்டாங்க. அவங்க எந்த ரூபத்தில் வேணாலும் இருக்கலாம். அவங்களுக்கு எந்த ரூபத்தில் இருக்கணும்னு விருப்பப்படுறாங்களோ அந்த ரூபத்தில் இருந்துப்பாங்க. ஒரு வண்டாக இருக்கலாம், ஒரு அதாவது ஒரு குறிப்பிட்ட இது இருக்கும் இல்லையா, சின்ன சின்ன பேரசைட்ஸு, ஃப்ளை, அந்த மாதிரியான கான்செப்டில் கூட சித்தர்கள் இருக்கலாம். நமக்கு தெரியாது, நம்ம கண்ணுக்கு தெரியாது. சில பேர் பைரவர் ரூபத்தில் இருக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு ரூபம் எடுத்து அவங்க அந்த இடத்துல இருப்பாங்க. அப்போது நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு இடத்துல சித்தர் அவர் ஒரு ஆசிரமம் அமைச்சிட்டு அப்படி இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கூடாது. இது இப்போ இல்லை, காலங்காலமாக இப்படி தான். இப்போ போகர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும் போது அவர் சித்தருங்கிற மாதிரி யாருக்கும் தெரியாது. அவரோட காலத்துக்கு அப்புறம் தான் அவர் இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுட்டு போயிருக்காருங்கிறத உலகம் தெரிய ஆரம்பிச்சிது, வெளி உலகத்துக்கு நிறைய தெரிய ஆரம்பிச்சிது. அதனால தான் அந்த மனிதனுக்கும் சித்தருக்கும் உண்டான அந்த இடைவெளி இருக்கு இல்லையா, அதை பெரிதாக வச்சுருப்பாங்க அவங்க. அதனால தான் காட்டுக்குள்ளே போய் தவம் இருக்கிறது. அவங்க என்னெல்லாம் இந்த சொசைட்டிக்கு செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதை மறைவில் தான் செய்வாங்களே தவிர எல்லாரோட உட்காந்துட்டு சொசைட்டியோடு சேர்ந்துட்டு செஞ்சதாக வரலாறே கிடையாது. அப்படி 1-2 சித்தர்கள் ஊருக்குள்ளே அப்படி வந்துட்டு போனது அப்படிலாம் இருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு டியூட்டி, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை கையில் எடுத்துக்கிட்டாங்க. ஏதோ ஒரு வகையில் இந்த மனித இனத்துக்கு ஏதோ ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு அவங்க கொடுத்துட்டு போன ஃபார்முலாவை தான் இன்றைக்கி அடுத்தடுத்து நம்ம டெவலப் பண்ணி இன்றைக்கி அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி இருக்கிற எல்லா டெவலப்மெண்ட்டுக்கும் இல்லை டெக்னாலஜிக்கும் அடித்தளம் யாருன்னா நமக்கு முன்னாடி வாழ்ந்த சித்தர்கள் தான். அதை கொஞ்சம் கிளியராக நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, அப்போது சித்தர்கள் அங்கே இருக்காங்க. எதுக்காக திருவண்ணாமலையில் மட்டும் எல்லா சித்தர்களும் அந்த இடத்துல ஒரே இடத்துல கான்சென்ட்ரேட் ஆகுறாங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த அதிர்வலைகள் தான். அவங்களுக்கு அந்த சிவம் அப்படிங்கிற அந்த அதிர்வலையோட கனெக்ட் பண்ணுற ஒரு இடமா திருவண்ணாமலை இருக்குது. அது இயற்கையாகவே ஜாகிரபிக்கலாகவே அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஃப்ளக்ஸ் அந்த வேலையை பார்க்கும். கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான வருஷமாக அந்த இடத்துல தவம் அப்படிங்கிற அந்த ஃப்ரீக்குவன்சி இருக்கு இல்லையா, அவங்க ஏற்படுத்தின அந்த அதிர்வலை அது அந்த இடத்துலையே சுற்றிக்கிட்டு இருக்கும். இப்போ நீங்கள் போய் அந்த இடத்துல போய் ஒரு மெடிடேஷன் பண்ணணும், தியானம் பண்ணணும்னு நினச்சா கூட நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணால் உங்களை அது அழகாக அந்த தியானத்தோட நிலைக்கு ஈஸியாக கொண்டுட்டு போயிடும். நம்ம வீட்டில் உட்காந்து பண்ணுறத விட அந்த இடத்துக்கு போகும்போது எந்த தாட்ஸ் இல்லாத ஒரு நிலைக்கு ஈஸியாக கூட்டிகிட்டு போயிடும். அதனால தான் அங்கே இருக்கக்கூடிய சித்தர்கள் அதை விரும்புகிறாங்க. அந்த இடத்தையே அதிக நேரம் அவங்களோட செயல்பாடுகள் அங்கே தான் இருக்கும். இப்போ மற்ற இடங்கள்லாம் இருக்குமானா மற்ற இடங்கள்லையும் இருப்பாங்க, திருவண்ணாமலையிலையும் இருப்பாங்க. ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியாது. அவ்வளோதான். யாருக்கா ஒருத்தருக்கு இல்லை சார் நான் ஒரு சித்தரை நோக்கி நான் தவம் இருக்கேன், நான் அவங்கள எப்படியா தரிசனம் பண்ணணும்னு இருக்கேன் அப்படின்னா நீங்கள் திருவண்ணாமலையில் போயிட்டு அந்த விஷயத்தை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எந்த சித்தரை உங்களுக்கு நீங்கள் உணரணும்னு நினைக்கிறீங்களோ மற்ற இடத்துல இருந்து, ஏன்னா சில பேர் இந்த சித்தர் வழிபாடில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி உங்களுக்கான சித்தர் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு திருவண்ணாமலையில் போயிட்டு அந்த தவத்தை மேற்கொண்டு பாருங்கள். நிச்சயமாக அந்த உணர்தல்
உறுதியாக கிடைக்கும், ஒரே நாளில் கிடைக்கும்னு நான் சொல்ல வரல. அது கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா நீங்கள் இங்கே ஆத்மார்த்தமாக இருக்கணும், அவங்க உங்களுக்கு உணர வைக்கிறதுக்கு அவங்க முதல்ல தயாராக இருக்கணும். அந்த விஷயம் நடக்கும்போது நிச்சயமாக நீங்கள் யாரை தேடுறீங்களோ அவங்க உங்ககிட்ட வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக அந்த அமாவாசை திதி இதெல்லாம் ஒட்டி அந்த சித்தர்களோட அந்த நடமாட்டம் வந்து ரொம்ப அதிகப்படியாக இருக்கும். அதனால தான் பொருள் வேணும்னா பௌர்ணமியில் கிரிவலம் வாங்க, அருள் வேணும்னா அமாவாசையில் கிரிவலம் வாங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அங்கே இருக்கக்கூடிய அந்த சித்தர்களோட செயல்கள் தான். அது அமாவாசை திதியில் ரொம்ப அதீதமாக வெளிப்படும். இது வரைக்கும் அமாவாசையில் யாரும் போகலை, திருவண்ணாமலைக்கு அந்த மாதிரி போனதில்லை சார், போகக்கூடாதுங்கிறாங்க சில பேர், போகலான்றாங்க. அதெல்லாம் எல்லா திதியிலையும் திருவண்ணாமலைக்கு போகலாம். இந்த விஷயத்துக்காக நான் போகிறேன், நான் வந்து திருவண்ணாமலைக்கு போகிறேன், நான் ஒரு சித்தரை தேடி போயிட்டுருக்கேன், நிறைய இடங்களுக்கு நான் போயிருக்கேன் அப்படின்னா, அமாவாசை அன்னைக்கு திருவண்ணாமலையில் போய் கிரிவலமும் பண்ணுங்கள், தியானமும் பண்ணுங்கள். ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து பாருங்கள், அந்த உணர்தல் என்னன்னு உங்களுக்கு புரியும். சித்தர்கள் உங்களுக்கு உணர்த்த தான் செய்வாங்களே தவிர நேரடியாக வந்து காட்சி கொடுப்பாங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. இந்த விஷயத்த ஆத்மார்த்தமாக பண்ணி பாருங்கள், நிச்சயமாக நீங்கள் உணர்வீங்க. சித்தர்கள் உங்கள் பக்கத்தில் தான் இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம திருவண்ணாமலை பற்றி தெரியாத சில தகவலை, குறிப்பாக அந்த சித்தர்கள் எப்படிலாம் அங்கே இருக்காங்க, அந்த மலையை தொடர்ந்து, ரெண்டாவது நம்ம இந்த விஷயத்துக்காக எப்போ போகலாம் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். நன்றி.